இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. அப்படிதான் அப்பதான வந்தது. யாரால வந்தது? காங்கிரஸால் வந்தது. இப்ப யாரோட கூட்டணி? காங்கிரஸோட கூட்டணி. சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி. இந்த கட்சி மீண்டும் நாட்டை ஆள வேண்டுமா? ஆக காலத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார். கிராமத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பச்சோந்தி இருக்கு தெரியுங்களா? அடிக்கடி நிறமாறும். அது கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறமாறும். ஆனா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவ்வப்போது உடனுக்குடன் நிறமாறுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் எப்பொழுது பார்த்தாலும் கொள்கை கொள்ளைகிறார். இவரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி தலைவரா? அப்படின்னா திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுகவும் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுகவும் விடுதலை சிறுத்தையும் ஒரே கொள்கையா? ஏங்க இங்க ஒத்த கொள்கை விட்டு சொல்லி நாட்டு மக்கள் ஏமாற்றுறாங்க. அப்படி ஒரே கொள்கையா இருந்தா எதுக்கு தனித்தனி கட்சி? ஒரே கட்சியா இருந்துடலாமே. ஆனா பாண்டிச்சேரியில எதிர்த்து போட்டிடுறாங்க. கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டிடுறது. அப்போ ஒத்த கொள்கையுடைய கட்சியா? நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்கல்ல. தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி பொய்யான செய்தியை சொல்லி வாக்கு கேட்கின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார், யாருன்னு தெரியும், இந்த மண்ணிலே இருந்தவர், வேறு பக்கம் சென்று விட்டார். யாருன்னு தெரியுமில்ல? உண்மையிலேயே நான் அவரை பேசல, நம்ம விட்டு போயிட்டாரு. எங்க இருந்தாலும் வாழ்க. அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள், கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்று அந்த கனவை நனவாக்கின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் அத்தனை பேர் ஏழைகள். விவசாயி தொழிலாளி, கூலி தொழிலாளி, விவசாயி, நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள் தான் அரசு பள்ளி படித்தார்கள். அந்த மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவ மாணவிக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்ற உத்தரவை போட்டு ₹1 செலவு இல்லாம இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செஞ்சிருக்குது. இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விவசாயிகளுக்கும் சரி, விவசாய தொழிலாளிக்கும் சரி, ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? இன்னைக்கு கொரோனா காலம் 1 வருஷம் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது. எல்லா கடையும் மூடியாச்சு, திறக்கல, வேலை வாய்ப்பு இல்ல, ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக 1 வருஷம் ரேஷன் கடையில விலையில அரிசி, விலையில பருப்பு, விலையில எண்ணெய், சக்கரை எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 1 வருஷம் கொடுத்தோமா இல்லையா? ரேஷன் கடைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அப்பொழுது தைப்பொங்கல் வந்தது. கிராமத்திலிருந்து நகர வரை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று தமிழுடைய சிறப்பான பண்டிகை தைப்பொங்கல் பண்டிகை. அந்த பண்டிகை எல்லா இல்லங்களையும் சிறப்பாக கொண்டாட என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். 2500 ரூபாய் மாமா கொடுத்தோமா இல்லைங்களா? எப்ப ₹1 வருமானம் கிடையாது, டாஸ்மாக் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸைஸ் கிடையாது, பெட்ரோல் டீசல் வரி கிடையாது. அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் ₹1 இல்லாம ஆட்சி செய்து அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்திய திருநாட்டிலேயே இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இந்த பொருளாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.
40,000 கோடி 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு பண்ணோம். அப்ப கூட நம்ம கடன் வாங்கல. நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் இருக்கு. உதாரணம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் மனச்சோறு இருந்தாங்க, மன உளைச்சல் இருந்தாங்க. பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கிற மாணவருக்கு ஆன்லைன் வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, சிறப்பா ஆன்லைன்ல கல்வி பயின்றாங்க, சிறப்பா ஆன்லைன்ல தேர்வு எழுதுறாங்க, பட்டம் பெற்றாங்க. அந்த மாணவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது இந்த ஆட்சியில் பிரச்சனை வந்ததா? நான் முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற பொழுது 2017ஆம் ஆண்டு கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது, எல்லா அணையும் வறண்டு போச்சு. அதே போல நிலத்தடி நீர் வற்றி போச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விவசாயிகள் பாதிக்கூடாது என்பதற்காக வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் எதுவும் இல்ல, ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. அதே போல புயல், வெள்ளம், பேரிடர் டெல்டா மாவட்டத்தில் புரட்டி போட்டு விட்டது. அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. பிறகு கொரோனா 4 வருஷத்துல அதிமுக ஆட்சி செய்ய அதிமுக பல்வேறு சோதனைகளை பார்த்தது. வறட்சி, புயல், கொரோனா அத்தனை வென்றெடுத்து சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய நிலை என்ன? 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 73 அரசாங்கம் நாட்டை ஆண்டிருக்குது. தமிழகத்தை 73 அரசாங்கம் நாட்டை ஆண்டிருக்குது. அந்த 73 அரசாங்கமும் 2021 வாங்கி கடன் 4,85,000. 2021 2025 வரை திராவிட முன்னேற்ற கழக அரசு வாங்கி கடன் 5 லட்சம் கோடி. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி, வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. 73 ஆண்டு காலம் வாங்கிய கடன் 4,85,000. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கி இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் என்ன சிறப்பான அரசாங்கமா? நம்ம எல்லாம் கடன்காரனாக்கிட்டார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து, ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குனதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை பண்ணீங்க? எதுவுமே இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார் ஸ்டாலின். இந்தியாவுக்கு தமிழ்நாடு ஒரு முதன்மையான மாநிலம். எதுல முதன்மையான மாநிலம்? ஊழல் செய்வதிலே முதன்மையான மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்கல முதல் மாநிலம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எல்லாம் வந்தீங்க, மரியாதைக்குரிய டிடி அவர்கள் பேசினாங்க, நான் பேசினேன், எல்லாம் கேட்டீங்க. இந்த கடன்ல நீங்க தாங்க கட்ட வேணும். ஸ்டாலின் வாங்கின கடன் பூரா நான் உட்பட, மரியாதைக்குரிய டிடிஎல் உட்பட இங்க வந்திருக்கிறீங்க அத்தனை பேரும் கடன்காரனாக்கிட்டாரு ஸ்டாலின். நல்லா சிந்திச்சு பாருங்க. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கினா இவர் எப்படி நாட்டை ஆண்டிருப்பார்? மீண்டும் இவர் இடத்துல இந்த தமிழகத்தை ஒப்படைச்சா இட நாடு தாங்குமா? எப்ப கடல்ல மூழ்கியாச்சு. இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றுறது மிகப்பெரிய கடினம். அப்படி கடினமான சூழ்நிலை தான் இன்றைக்கு தேர்தல் வருது. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். நீங்க போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் தமிழகத்துடைய தலைவிதியை நிர்ணயிக்கின்றது. சிந்திச்சு பாருங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கின அரசு வேண்டுமா?